Will you please open to the book of Hebrews chapter 12? எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். The first 13 verses we will listen now as it is being read. முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Please concentrate properly because Hebrews is a beautiful letter with a lot of meaning. தயவு செய்து கவனமாக கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் மிகவும் அழகான ஒரு அருமையான ஒரு நிருபம். For me personally, it's the best epistle of the New Testament. என்னை பொறுத்தவரைக்கும் புதிய ஏற்பாட்டிலேயே மிக அருமையான ஒரு நிருபம் என்று சொல்லுவேன். So please listen carefully. Will you please stand up in the presence of the Lord? தயவு செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். As these 13 verses are being read right now. 13 வசனங்கள் உங்களுக்காக வாசிக்கும்போது நீங்க கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சி உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்சிக்கிறார். எந்த சிற்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். ஆமென். You may be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். The letter to the Hebrews, one of the best epistles ever written in the New Testament. எபிரேயருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட மிகச் சிறந்த ஒரு கடிதம் என்று நான் சொல்லுவேன். In a very beautiful Greek language. மிக அழகான ஒரு கிரேக்க மொழியில் அது எழுதப்பட்டிருக்கிறது. And this language of this letter differs so differently from the Pauline letters. இது பவுலினுடைய கடிதங்களிலே மிக அழகான ஒரு கடிதமாக அமைந்திருக்கிறது. It totally differs from those letters of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கடிதங்களிலே இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு கடிதமாக And இருக்கிறது. this is the reason why theologians are very sure this letter does not come from Apostle Paul. இந்த காரணத்தினால் தான் இறையியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவேளை இது அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம். This letter is being written by a man with a shepherd's heart to the church of the Hebrews. இந்த நிருபமானது எபிரேயருக்காக ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை கொண்ட ஒரு நபரால் எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருந்திருக்க வேண்டும். This church is going through a lot of persecution. இந்த சபையானது அந்த நாட்களிலே अनेक விதமான உபத்திரங்கள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தது. Actually the Greek language says they're going through agony. That's what is written. உண்மையை சொல்லப்போனால் கிரேக்க மொழியிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன வியாகுலத்தின் வழியாய் கடந்து சென்றார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. And as they are going through this situation, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தபோது very often the temptation is to go back to our old ways or old religions. மிக அடிக்கடியாக நமக்கு நேரிடுகிறதான சோதனையானது நம்முடைய பழைய வழிகளுக்கோ அல்லது பழைய மதங்களுக்கோ கூட சென்று விடலாமோ என்று சொல்லி ஒரு சோதனை வரலாம். Sometimes this can happen even in our personal situation. சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட நிலைமைகள் வர முடியும். We face extreme persecution maybe at home or through friends or from surroundings. நம்முடைய குடும்பங்களிலோ அல்லது சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மிகப்பெரிய கஷ்டங்களை நாம் அனுபவிக்க முடியும். Maybe people are just discarding you and just leaving you alone, for example. ஒருவேளை சில சூழ்நிலையிலே ஜனங்கள் உங்களை தனிமையாக விட்டுவிட்டு அப்படியே போக முடியும். People say I don't want to have to do anything with you now. ஜனங்கள் ஒருவேளை சொல்வார்கள் இனிமே எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. Sometimes families can desert you. சில நேரங்களில் குடும்பங்கள் உங்களை கைவிட முடியும். Best friends can be
go away and isolate themselves. ஒருவேளை சிறந்த நண்பர்கள் உங்களை தள்ளிவிட்டு விட்டு அவர்கள் தனியாக போக At முடியும். such time, the temptation is very high to say, why bother so much for the Christian faith? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கிறிஸ்துவ விசுவாசத்துக்காக நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். But this man, this Hebrew shepherd, is trying to convince them that Jesus is in every way a better God. ஆனால் இந்த மேய்ப்பனுடைய இருதயம் கொண்டதான இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானவர் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு உறுதியாக காண்பிக்கிறதை நம்மால் பார்க்க And that's முடியும். the reason why in the book of Hebrews you always read this word better, better, better. இதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் மறுபடியுமாக இதை காட்டிலும் மேன்மையானது மேன்மையானது என்கிறதான வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிக்க முடியும். Yes, the church is going through a lot of persecution. நிச்சயமாகவே சபையானது மிகப்பெரிய ஒரு உபத்திரத்தின் வழியாய் கடந்து சென்றது. If you read the text properly, it will say the properties have been plundered. இந்த பகுதியை நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. But they're not shedding the blood for the gospel's sake. ஆனால் இன்னும் விசுவாசத்து நிமித்தம் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை. Very soon the Roman persecution is going to start against the churches. மிக சீக்கிரமாக சபைகளுக்கு விரோதமாக ரோமர்களுடைய உபத்திரவமானது வெடித்து கிளம்ப But போகிறது. this man is trying to convince them, just stay back and hold on to the gospel of Jesus. ஆனா இந்த மனுஷன் இந்த நபர்களுக்கு புத்தி சொல்லுகிற காரியம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை உறுதியை பற்றிக்கொண்டு அதனை நிலைத்திருங்கள் என்று You சொல்லுகிறார். must know the Christian life is like a marathon race or a wrestling camp, a battle. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையானது நிச்சயமாகவே தொடர் ஓட்டமாகவோ அல்லது ஒரு மல்யுத்தத்தை போலவோ இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். Yes, you are facing a lot of persecutions. ஆம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய உபத்திரவத்தை சந்திக்கிறீர்கள், உண்மைதான். You are being tested and you may be losing your life very shortly. உங்களுடைய வாழ்க்கையில அதே அநேக விதமான சோதனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய ஜீவனை இழக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். You are facing terrible problems right now in this time of persecution. இப்பொழுது இந்த உபத்திரவத்தின் காலத்திலே மிக கடுமையான போராட்டத்தை நீங்கள் சந்தித்துக் Now you கொண்டிருக்கிறீர்கள். have to keep on and endure and run this race properly. ஆனால் இதை நீங்கள் சகித்துக்கொண்டு உங்களுடைய ஓட்டத்தை மிக சரியாக நீங்கள் முடிக்க When he வேண்டும். writes this epistle from the very beginning, when you read through these epistles, ஆரம்பத்திலிருந்தே இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கும் போது in the 11th chapter, he goes through all the men and women of faith. 11ஆம் அதிகாரத்துல எல்லா விசுவாசத்தினுடைய கதாநாயகிகளை பத்தி நம்ம வாசிக்க You முடியும். know, they have been standing firm for the gospel, சுவிசேஷத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிலைத்திருந்த காரியம். but they are not to be followed in your personal life. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பின்பற்ற வேண்டியது அந்த நபர்களை அல்ல. Whether it is Abraham or David or Moses, whoever it may be. அது ஆபிரகாமோ தாவீதோ அல்லது ஏனோக்கோ யாராக இருந்தாலும் சரி. Yes, they were wonderful people. ஆம், அவர்கள் எல்லாம் அற்புதமான மனிதர்கள் தான். They were great men and women of faith. அவர்கள் விசுவாசத்தினுடைய மிகப்பெரிய வீரர்களாக இருந்தார்கள். But your eyes and gaze must be fixed on Jesus. ஆனால் உங்களுடைய கண்கள் எல்லாம் உங்களுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே மாத்திரமே பதிக்கப்பட்டிருக்கிறது. Looking unto Jesus, who is the beginner and finisher of your faith. உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய All வையுங்கள். these great men and women of God are great people. இந்த எல்லா மிகப்பெரிய தேவ மனிதர்களுமே நிச்சயமாகவே மிகப்பெரியவர்கள் தான். But at the same time, you should know they had their own mistakes. ஆனா அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தவறுகளை கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள But வேண்டும். now your gaze must be fixed on Jesus. இப்பொழுது உங்களுடைய நோக்கமானது உங்களுடைய கண்களானது இயேசுவின் மீது பதிக்கப்பட்டிருக்க And வேண்டும். you have to run the race to receive the crown of glory one day. ஒரு நாள் நீங்கள் மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் இயேசுவின் மீது கண்களை பதித்தவர்களாக ஓட You வேண்டும். know, sometimes when you have a lot of troubles or persecutions today in your lives, சில நேரங்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு பலவிதமான சோதனைகளை நீங்கள் சந்திக்கும் போது, whenever trouble comes or when you have great challenges in your life, for example, எப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சவால்களையும் நீங்கள் you எதிர்கொள்கிறீர்களோ, know, modern man has a lot of painkillers in his pocket, I tell you. இன்றைய நவீன மனிதன் தன்னுடைய சட்டை பையிலே அநேக விதமான வலி நிவாரணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். Maybe it's just enjoyment or entertainment. ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில பொழுதுபோக்கோ அல்லது ஏதோ ஒரு களியாட்டுகளோ, Maybe he goes into drugs in his personal life. ஒருவேளை போதை மருந்துக்கு அடிமையாகிற ஒரு பழக்கம். You know, India is number one when it comes to the for consuming of alcohol, for example. மதுபானத்தை
அருந்துவது என்கிறதான காரியத்தில் வரும்போது இந்திய தேசம் இப்பொழுது முதலிடத்தில் இருக்கிறது. Or you can go to very evil pictures, for example. ஒருவேளை ஆபாச படங்களை பார்க்கிறது, தீமையான படங்களை பார்க்கிறது. Do you know India is number 2 in pornographic films? இன்றைக்கு ஆபாச படங்களை பார்க்கிற காரியங்களிலே இந்திய தேசம் 2வது இடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? You may be wondering about such statistics. ஒருவேளை அப்படிப்பட்ட புள்ளி விவரங்களை நீங்க கேட்கும்போது ஒருவேளை நீங்க ஆச்சரியப்படலாம். Sometimes you cannot swallow certain facts that are being printed against this nation. இந்த தேசத்துக்கு விரோதமாக அச்சடிக்கப்படுகிறதான சில உண்மை தகவல்களை நம்ம வாசிக்கும் போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலைமையில It கூட is not இருக்கலாம். lies, but it is a fact. இவைகளெல்லாம் பொய்கள் அல்ல, அவைகளெல்லாம் உண்மைகள் தான். People are just drowning themselves in such painkillers in their personal lives. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட வலி நிவாரணிகளுக்குள்ளாக அவர்கள் தங்களை தாங்களே மூழ்கடித்துக் Because கொள்கிறார்கள். somehow they want to forget what is going on in their personal lives and around them. எப்படியோ தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது தங்களை சுற்றி இருக்கிறதான அந்த வேதனைகள் மத்தியிலிருந்து வெளியே வருவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். You know, sometimes we think these painkillers can really heal us of our pain in our heart. சில நேரங்கள் நம்ம நினைக்கலாம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதான இந்த வேதனைகளுக்கு இவைகள் ஒரு சுகத்தை கொண்டு வர முடியும் என்று. But many times man is following an illusion that is not going to help him. ஆனா அநேக நேரங்களில் மனிதன் பின்பற்றுவது தனக்கு பயன்படாத ஒரு மாயையான காரியத்தை. You know, just like this fan, for example. விசேஷமாக இந்த மின்விசிறி இங்கே You know, ஓடிக்கொண்டிருக்கிறது. many people say, oh, this wind is coming from this fan. அநேகர் சொல்லுவார்கள் இந்த மின்விசிறியிலிருந்து தான் எனக்கு காற்று வருகிறது. No, it is not coming from this fan. The wind is already there. மின்விசிறியிலிருந்து நமக்கு காற்று வரவில்லை, காற்று இங்கே ஏற்கனவே இருக்கிறது. Actually, this fan is cutting through the wind that is already there in the auditorium. இந்த அரங்கத்தில் ஏற்கனவே இருக்கிறதான காற்றை இந்த மின்விசிறி வந்து ஆங்காங்கே வெட்டுகிறது, அவ்வளவுதான். None of these fans produce any wind. இங்க இருக்கிறதான எந்த மின்விசிறிகளும் நமக்கு காற்றை உருவாக்கி கொடுக்கவில்லை. And sometimes we think painkillers can completely heal me in my personal life. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வலி நிவாரணியானது என்னை முற்றிலுமாக சுகப்படுத்த முடியும் என்று. One of the greatest things that really surprised me and pained me a lot when I went to Europe in 77. 1977 நான் ஐரோப்பாக்கு போன போது என்னை மிக அதிகமாக வேதனைப்படுத்தியது, என்னை ஆச்சரியப்படுத்தின All ஒரு these காரியம். youth who were really drug addicts. அங்கிருந்த வாலிபர்கள் எல்லாம் நிறைய பேர் போதை மருந்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். These huge beautiful banks, அங்கே பெரிய பெரிய அழகான வங்கிகள் இருக்கும். and in the shadow of these banks these youth who are just killing themselves. இந்த வங்கிகளினுடைய அந்த கீழே பார்த்தீங்கன்னா நிழல்ல நிறைய பேர் தங்களை தாங்களே கொன்று கொண்டிருப்பார்கள். Full of drugs. They did not even know whether they are standing or lying down, for example. முற்றிலுமாக அந்த போதை மருந்துல இருக்கிறதுனால அவங்க நின்று கொண்டிருக்கிறார்களா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. And sometimes when you walk through these streets, and many of these are highly educated youth, I சில tell you. நேரத்தில் அந்த வாலிபர்களை கடந்து போகும்போது அவர்களில் அநேகர் நன்றாக படித்த வாலிபர்களாக இருப்பார்கள். Dear and sisters, sometimes we come to wrong conclusions when we face troubles and challenges in our personal lives. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் நம்ம சந்திக்கும் போது நம்ம எடுக்கிறதான முடிவுகள் மிகவும் நம்மை The ஆச்சரியப்படுத்துகிறதா writer இருக்கிறது. of the Hebrews says this is a race what you're going through right now in your life. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் அவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கையானது ஒரு தொடர் ஓட்டத்தை போல் இருக்கிறது. Not only it is a race, it is like a wrestling fight, I tell you. இது ஒரு ஓட்டம் மாத்திரமல்ல, இது ஒரு மல்யுத்தத்தை போலவும் இருக்கிறது. And it has been appointed unto you, and you have to run this race with endurance. இது உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் சகிப்புத்தன்மையோடு கூட இதை கடந்து செல்ல You have வேண்டும். to run this race with patience, looking unto Jesus, who is the beginner and finisher of this faith. உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீங்க தொடர்ந்து பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று Yes, சொல்லப்பட்டிருக்கிறது. there are many witnesses watching you right now from the heavens right now. நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து அநேக சாட்சிகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். It உண்மையா is almost like a stadium where they are sitting there and watching us run right ஒரு now. பெரிய அரங்கத்தை போல அநேக விசுவாச வீரர்கள் உட்கார்ந்து கொண்டு உங்களை பார்த்து They கொண்டிருக்கிறார்கள். have already finished the race and they are seated there. தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே தங்களுடைய ஓட்டத்தை முடித்து அங்கே அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். And we're looking unto one another and say, come on, run the race properly, run the race properly. அதற்கு பிற்பாடு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் சரியாக ஓடுங்கள், சரியாக ஓடுங்கள் என்று And சொல்லி. as we run through this race, இந்த ஓட்டத்தின் வழியாய் நாம் கடந்து you know, செல்லும்போது in the original text of this Hebrew, the letter to the Hebrews, எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தினுடைய மூல பாஷையை நாம் the பார்க்கிறோம். race, the real word for race is aguna, that is agony, where we get this word agony. ஓட்டத்தில் என்கிறதான அந்த 1ஆம் வசனத்தில் இருக்கிறதான அந்த வார்த்தையானது உண்மையாகவே அகுனா என்று கிரேக்க பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறது. We are going through agony in our personal lives. அது ஆகினி, அதாவது மிக மன வியாகுலம் என்கிறதான வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கிரேக்க வார்த்தை. This race is not just a cakewalk, I tell you. இந்த ஓட்டமானது ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேக் மேல நடக்கிறது போன்ற ஒரு காரியம் கிடையாது. No, as we run in this race
in our faith, in a walk of faith. நம்முடைய விசுவாச ஓட்டத்தினுடைய இந்த பாதையிலே நாம் ஓடும்போது, As we stand in this battle in this world because of the faith of Jesus, இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசத்தினாலே இந்த மல்யுத்தத்திலே நாம் காணப்படும்போது, you and I should know it's a race and also a wrestling match. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஓட்டம் அல்லது இது ஒரு மல்யுத்தம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். You know, the Greeks, I think the Greeks, they had a lot of influence when they were reigning over all the nations of this world. கிரேக்கர்கள் இந்த உலகத்தின் தேசங்களை ஆளுகை செய்த பொழுது அநேக காரியங்களிலே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி Before the Roman Empire, they were the superpower of this world. ரோம சாம்ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக கிரேக்க சாம்ராஜ்யம் தான் உலகத்தில் வல்லரசாக ஆண்டு கொண்டிருந்தது. They were the ones who invented the Olympics, for example. அவர்கள் தான் ஒலிம்பிக் விளையாட்டை கொண்டு வந்தவர்கள். They are the ones who brought democracy. அவர்கள் தான் ஜனநாயகத்தை கண்டுபிடித்தவர்கள். They had a language, the Greek language, that was spreading the gospel all across the Mediterranean area. மத்திய தரைக்கடல் பகுதி எங்கிலும் சுவிசேஷம் பரவும்படியாக கிரேக்க பாஷையை அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள்தான். But the problem was the Greeks were very proud people. நான் பிரச்சனை என்னவென்றால் இந்த கிரேக்கர்கள் மிகவும் பெருமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். All the foreigners were barbarians for them. அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாரையும் அவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று தான் சொல்லிக் They கொண்டிருந்தார்கள். never respected foreigners. Do you know that? அவர்கள் ஒருபோதும் மதிக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? Till today, the Greek culture has influenced even the church of Jesus. ஆனா இன்றைக்கு வரைக்கும் கிரேக்க கலாச்சாரமானது சபையிலே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கிறது. In the architecture, they brought these pillars, for example. உதாரணமாக கட்டிடக்கலையிலே இந்த தூண்களை வைக்கிறதான காரியங்களை அவர்கள் தான் They were the அறிமுகப்படுத்தினார்கள். ones who separated the mind and the heart, for example. அவர்கள் தான் சிந்தனையும் சரீரத்தையும் பிரித்தவர்கள். Do you know many of us why we pray quietly in these days? நம்மில் அநேகர் செபிக்கும் போது மிக அமைதியாக மௌனமாக செபிக்கிறோம். ஏன் தெரியுமா? It's not Hebrew influence. இது நமக்கு இருக்கிறது எபிரேய கலாச்சாரத்தினுடைய It's செல்வாக்கு. totally influence of Greek culture. கிரேக்க கலாச்சாரத்தினுடைய செல்வாக்கினால் தான் நாம் இப்படி செய்கிறோம். That's the reason why we pray quietly. எனவே தான் நம்ம மௌனமாக செபிக்கிறோம். We have problems with raising our hands in the presence of God. அதேபோல் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவது நமக்கு பிரச்சனையா We இருக்கிறது. have problems with really praying aloud when other people are there. மற்றவர்கள் இருக்கும்போது சத்தமாக ஜெபிக்கிறது கூட நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா Because இருக்கிறது. for Greeks it was always meditation and you just keep quiet right now and speak to God. ஆனா கிரேக்கர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அமைதியாக இருந்து தங்களுடைய மனதிலிருந்து தங்களுடைய தெய்வங்களை நோக்கி But பேசுவார்கள். for the Hebrews, he will do what he says. ஆனா எபிரேயர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செய்து When காண்பிப்பார்கள். he says, I am lifting up my hands before God, he will lift up. நான் தேவனுக்கு முன்பாக என் கரங்களை உயர்த்துகிறேன் என்று சொன்னால் அவர்கள் கரங்களை உயர்த்துவார்கள். If he says, I'm going to dance in the presence of God, he will dance in the presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடனமாடுகிறேன் என்று சொன்னால் உண்மையாகவே அவர்கள் நடனமாடுவார்கள். You know, only we have sometimes problems sometimes. சில நேரங்களிலே நமக்கு தான் அதிலே பிரச்சனை You know, இருக்கிறது. the Old Testament and the New Testament speaks about lifting up our hands in the presence of God. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய கரங்களை உயர்த்துவதை பற்றி தான் You சொல்லுகிறது. will never see folding of hands in the Bible. வேதத்தில் எங்குமே கரங்களை கூப்பி செபிக்கிறதை பற்றி நாம் பார்க்க You முடியாது. will never see closing your eyes in the Bible. அல்லது வேதத்திலே கண்களை மூடி செபிக்கிறதை நீங்க எங்குமே பார்க்க But முடியாது. these are the things we do exactly sometimes when you come to the presence of God. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நாம் வரும்போது இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். We close our eyes immediately. உடனடியாக கண்களை மூடுகிறோம். But when you see a Hebrew praying now, ஆனால் ஒரு எபிரேயன் செபிக்கிறதை நீங்க you look பார்த்தால் up to the heavens, அந்த நபர்கள் வானத்தை நோக்கி அண்ணாந்து lift up பார்த்து his hands, தங்களுடைய கரங்களை உயர்த்தி and be praying aloud, அவங்க சத்தமாக செபிப்பார்கள். praying to the God of the heavens. பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் சத்தமாக And that's the செபிப்பார்கள். reason why we have beautiful prayers like in John chapter 17. இந்த காரணத்தினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிறதான 17ஆம் அதிகாரத்தை போன்ற அருமையான ஜெபங்கள் நமக்கு Jesus is going கொடுக்கப்பட்டிருக்கின்றன. to the cross of Calvary. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை நோக்கி போய் He's just கொண்டிருக்கிறார். going through the Kedron Valley now. அந்த நாளிலே கெதரோன் பள்ளத்தாக்கின் வழியாக அவர் கடந்து He's going செல்லும்போது to God Gethsemane. அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு கடந்து And செல்கிறார். as he's praying for his disciples, for example, தன்னுடைய சீடர்களுக்காக அவர் ஜெபிக்கும்போது John should have been listening to every word. யோவான் அன்றைக்கு அவர் ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டிருக்க And வேண்டும். this is the reason why we have the longest prayer of Jesus in John chapter 17. இந்த காரணத்தினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய நீண்ட ஜெபம் அங்கே பதிவு You செய்யப்பட்டிருக்கிறது. know, Apostle Paul put it exactly when it comes to his Christian faith. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசம் என்று வரும்பொழுது அதிலே மிக தீவிரமாக You know, இருந்திருக்கிறார். many people, when you go to graveyards, you can see this verse exactly. அநேகருடைய கல்லறைகளுக்கு போகும்போது
இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பாக வாசிக்க I முடியும். have fought the good fight, I have finished the race. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை I காத்துக்கொண்டேன். have kept the faith, henceforth there is a laid up for me the crown of righteousness. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. You know, sometimes we think, oh, we have run the race properly. ஒருவேளை நம்ம நினைப்போம், ஒருவேளை இந்த மனுஷன் நல்ல போராட்டத்தை போராடி ஓடி முடித்து விட்டார் போல. Apostle Paul had a great tough fight even during his own lifetime. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாளிலே தன் உயிரோடு இருக்கும் நாட்களிலேயே மிக கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தவர். Dear brothers and sisters, it is not only a hard race and a fight and a terrible wrestling fight. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம் அல்லது ஒரு மல்யுத்தம் மாத்திரமல்ல. But when through this fight it brings peace to you into your life. இந்த கடினமான யுத்தத்தின் மத்தியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் கொண்டு வருகிறதா You இருக்கிறது. know, when you look into these words that this writer is using in this scripture, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இங்கே பயன்படுத்துகிறதான வார்த்தைகளை நாம் he பார்க்கும்போது speaks about us going into the gymnos, that is the gymnasium. இங்கே 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த காரியங்களிலே பழகினவர்களாகி உங்களுக்கு என்று 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Yes, in the 11th verse it says we are going into a gymnasium. அதாவது இந்த இடத்துல நாம் ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்கு போகிறத போல அங்கே எழுதி So வைத்திருக்கிறார். that our spiritual muscles can be really developed. எனவே நம்முடைய ஆவிக்குரிய தசைகளானது உண்மையாகவே அது நன்றாக வளரும்படியாக உறுதி I செய்யப்படும்படியாக. think one thing we have to understand about the Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கை பற்றி ஒரு காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். Whatever God has allowed in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை எல்லாம் அனுமதித்திருக்கிறாரோ everything was needed for you in order to strengthen your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாகவே அவைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு You know, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. sometimes we cannot understand this. சில நேரங்களில் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. When we are going through this agony, நம் இப்படிப்பட்ட மன வியாகுலத்தின் வழியாய் கடந்து செல்லும் போது we can hardly understand, Lord, why are you allowing this to happen in my personal life? ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் இவைகளெல்லாம் நடக்கும்படி நீர் அனுமதிக்கிறீர் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். You know, God never allows anything that is not necessary for you. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையற்ற எந்த காரியத்தையுமே ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா? God never created evil in this world. ஆண்டவர் இந்த உலகத்துல எந்த தீமையும் அவர் சிருஷ்டிக்கவில்லை. God never created death, for example, in this world. உதாரணமாக இந்த உலகத்திலே மரணத்தை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. You just need to go to the Garden of Eden and you will see this. ஏதேன் தோட்டம் பகுதிக்கு நீங்க கடந்து செல்லும்போது நிச்சயமாகவே அந்த வசனங்களிலே இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். Everything was beautiful. எல்லாமே ஆரம்பத்திலே அழகாகத்தான் Man இருந்தது. is never going to see death in his personal life. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை காணாதபடிக்கு தான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். Even though God created everything perfectly in this world, இந்த உலகத்திலே தேவன் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக சிருஷ்டித்திருந்தாலும் கூட death came into this world only because of the sinning of man, says the word of God. மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாகவே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது என்று தேவனுடைய வார்த்தை When you சொல்லுகிறது. go to John chapter 11, for example, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும்போது I often wonder the behavior of Jesus Christ. மிக அடிக்கடியாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நடந்து கொண்ட விதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுவதுண்டு. His friend Lazarus is dead. அவருடைய நண்பனாகி லாசரு மரித்து போனான். He got the news exactly very early as possible. அதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தகவல் சொல்லி அனுப்பப்பட்டது. He's been waiting for 4 days now. இருந்தாலும் கூட அந்த தகவல் கிடைத்ததுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் தான் இருக்கிற இடத்திலேயே இருக்கிறார். Because the family of Lazarus was expecting a healing, for example. ஏனென்றால் இயேசு இந்த லாசருவினுடைய குடும்பம் ஒரு சுகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. Jesus was preparing to give them a resurrection. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த குடும்பத்திற்கு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி You know, this காத்திருந்தார். is the greatest difference between man and God sometimes. இதுதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான மிகப்பெரிய வித்தியாசம். We expect something that is next possible for every person. நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது எது நல்லதோ அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி We மனிதன் say, Lord, காத்திருப்பான். we need healing right now. ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் தேவை என்று கேட்போம். Martha and Maria should have said, Lord, our brother is dying. We need healing in the name of Jesus. மார்த்தாளும் மரியாளும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் சகோதரனாகிய லாசருவுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் But கொண்டிருந்தார்கள். Jesus said, I want to give him resurrection. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த லாசருவுக்கு நான் உயிர்த்தெழுதலை கொடுக்க And he's விரும்புகிறேன். coming on the 4th day. அவன் மரித்த பின்பு 4வது நாள் ஆண்டவர் வருகிறார். Because the Jews normally believe that the ghost, the spirit of man, will be on the dead body at least for 3 days. சாதாரணமாக அந்த நாட்களிலே யூதர்களுடைய நம்பிக்கையானது ஒரு மனுஷன் மரித்த பிற்பாடு 3 நாட்களாவது அந்த ஆவி அந்த சரீரத்துக்கு பக்கத்திலேயே உலாவிக் கொண்டிருக்கும் என்று. And after Jesus came to the grave of Lazarus, இயேசு கிறிஸ்து லாசருவினுடைய கல்லின் இடத்திற்கு வந்த you உடனே know, when you look into the behavior of Jesus, sometimes it can be really funny. இயேசு கிறிஸ்து சில வேளைகளில் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது
நமக்கு நகைச்சுவையாக கூட இருக்க முடியும். Even after coming to the village, he did not go straight to the home. 4 நாட்கள் கழித்து வருகிறார். ஆனா நான் மரணத்திற்கு 4 நாட்கள் கழித்து வந்த பிற்பாடு கூட நேராக வீட்டுக்கு போகாமல் தெருமுனையிலேயே இருக்கிறார். He's just talking to all the people there. அங்கே தெருவில் இருக்கிறதான எல்லாரோடு பேசி I கொண்டிருக்கிறார். do not know what Maria and Martha thought in that day. அன்றைக்கு மரியாளும் மார்த்தாளும் இயேசுவை பற்றி என்ன நினைத்தார்களோ He's எனக்கு already தெரியவில்லை. late, but he's now wandering around in the village. ஏற்கனவே வந்ததே தாமதமா வந்திருக்கிறாரு. இப்ப வேற அந்த ஊருக்குள்ள அங்கும் இங்கும் பேசி கொண்டிருக்கிறார். And after he comes to the grave of Lazarus, அன்றைக்கு லாசருனுடைய கல்லறைக்கு வந்த உடனே he knows that he's going to raise him to life once again. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் இந்த மனுஷனை அவர் உயிர்ப்பிக்க போகிறார் என்று. He knows that he's going to call him out to say, Lazarus, come out now. லாசருவே வெளியே வா என்று கட்டளையிட போகிறார் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். But still, he is weeping. இருந்தாலும் கூட இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். It's a place where Jesus is weeping right now. அங்கே இயேசு கிறிஸ்து அழுகிறதை நம்மால் பார்க்க Because he முடிகிறது. couldn't bear the death in the life of human beings. ஏனென்றால் மனுக்குலத்தினுடைய வாழ்க்கையில இந்த மரணத்தினுடைய வேதனையை பார்த்து அவர் கண்ணீர் வருகிறதை I நாம் never பார்க்கிறோம். created death for the human race. இந்த மனுக்குலத்துக்காக நான் மரணத்தை சிருஷ்டிக்கவே இல்லை. I created everything in a beautiful manner. நான் எல்லாவற்றையும் அழகாக சிருஷ்டித்து But வைத்திருந்தேன். now my friend is dead. இப்பொழுதோ என்னுடைய நண்பனாகி லாசரு மரித்து And when போனான். I see the crying all around this in this village. இந்த கிராமத்தில் இருக்கிறதான சகல ஜனங்களும் அழுகிறதை நான் பார்க்கும்போது Actually, in the Greek text it says Jesus was angry. அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து கோபமடைந்தார் என்று He was சொல்லப்பட்டிருக்கிறது. angry right now, standing before the grave of Lazarus. லாசருனுடைய அந்த மரணத்தின் கல்லறைக்கு முன்பாக நின்ற பொழுது இயேசு கிறிஸ்து கோபமடைந்தார் என்று பார்க்கிறோம். And he began to bellow out loud before the grave of Lazarus. அவருடைய வயிற்றிலிருந்து மிக ஆழமான சத்தத்தோடு கூட அந்த கல்லறையை பார்த்து Just பேசுகிறார். like a hospital. That's what he's doing now. எப்படி ஒரு குதிரை வந்து கனைக்கிறதோ அதுபோல தன்னுடைய அடிவயிற்றிலிருந்து ஏற்படுகிறதான This is அந்த what the Greek வியாகுலத்தை language says. இதுதான் கிரேக்க மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. His anger was so much when he saw that Lazarus is dead. அவருடைய மன வியாகுலமும் கோபமும் சேர்ந்து அவருடைய வயிற்றிலிருந்து வருகிறதான ஒரு சத்தம். Dear brothers and sisters, when we look into the life of our personal lives today, இன்றைக்கு அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது when God says, yes, I am having you in a gymnasium right now. இயேசு கிறிஸ்து இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் இருப்பதை போல. Do you know why we go to the gymnasium? நாம் ஏன் உடற்பயிற்சி கூடத்திற்கு போகிறோம் தெரியுமா? Whether we are cycling or lifting up weights, for example, ஒருவேளை நம்ம வந்து சைக்கிள் ஓட்டுகிறதா இருக்கலாம் அல்லது எடை தூக்குகிறதாக or இருக்கலாம் whether we are swimming kilometers away, அல்லது ஒருவேளை அநேக கிலோமீட்டர்கள் நீந்துவதாக இருக்கலாம். because these muscles need resistance. ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற தசைகளுக்கு நாம் எதிர்ப்பை கொடுக்க விரும்புகிறோம். Because if you don't give resistance, these muscles lose the power. நம்முடைய தசைகளுக்கு நாம் அவ்வப்போது சரியான எதிர்ப்பை கொடுக்கவில்லை என்று சொன்னால் காலப்போக்கில் அது தளர்வடைந்து விடும். And this is the reason why we go and lift up weights and sit down and get up and run and do everything. இந்த காரணத்தினால் தான் உட்கார்கிறோம் எழுகிறோம் அல்லது நம்முடைய தசைகளுக்கு தேவையான உடற்பயிற்சிகளை கொடுக்கும்படி நாம் போகிறோம். And through the resistance, your muscles get developed. நம்முடைய தசைகளுக்கு நாம் கொடுக்கிறதான அந்த எதிர்ப்புகளின் மூலமாக அந்த தசைகள் வலுவடைகின்றன. And this is exactly what God is doing in your spiritual realm, I tell இதையெல்லாம் you. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறேன். Your spiritual muscles must be strengthened. உங்களுடைய ஆவிக்குரிய தசைகள் அவைகள் வலுவடைய வேண்டும். God says, come into my gymnasium now. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய உடற்பயிற்சி கூடத்திற்கு வா. Your spiritual muscles need real resistance. உன்னுடைய ஆவிக்குரிய தசைகளுக்கு சரியான எதிர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். When you look into your faith, for example, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பார்க்கும்போது when you look into your patience or congregation, or when your consecration, உங்களுடைய பொறுமையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அர்ப்பணிப்பையோ when பார்க்கும்போது it comes to your love or even mercy, அல்லது அன்பையோ அல்லது இரக்கத்தையோ நீங்கள் or பார்க்கும்போது when you look into your character of forgiving one another, அல்லது ஒருவர் மன்னிக்கிற குணாதிசயத்தை நீங்க பார்க்கும்போது everything has to be tested and has to be trained. எல்லாமே சோதிக்கப்பட்டு அது பயிற்சி அளிக்கப்பட But the வேண்டும். problem is sometimes when you go into the gymnasium ஆனா சில நேரத்துல நம்ம இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு நம்ம போகும்போது and when you exert yourself completely, நீங்க மிக அதிகமாக உடற்பயிற்சி செய்த உடனே sometimes you feel really tired. சில நேரத்துல மிகுந்த களைப்படைந்தவர்களாக உணர்வீர்கள். And you will ask, should I do this again tomorrow?
அப்போ நம்ம நினைப்போம் உடற்பயிற்சி முடிந்த உடனே நாளைக்கு திரும்பவும் நான் இதை செய்யணுமா, Is this really necessary for my life? இது என்னுடைய வாழ்க்கைக்கு உண்மையாகவே தேவைதானா? Do you know this can happen even in your spiritual realm? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இது உண்மையாக மாற When முடியும். God is testing you and strengthening your spiritual muscles. ஆண்டவர் உங்களை சோதிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய தசைகளை அவர் வலுவாக்க முயற்சிக்கும் போது Sometimes you say, Lord, this is enough now. சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இது போதும், Lord, I am so tired of this running now. ஆண்டவரே இந்த ஓட்டத்திலே நான் மிக மிக களைப்படைந்து I விட்டேன், am so tired about this wrestling. ஆண்டவரே இந்த மல்யுத்தத்திலே நான் மிகவும் சோர்ந்து விட்டேன். Actually, they are going back to the pentathlon mentioned by the Greeks, for example. உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்துல அந்த காலத்திலே கிரேக்க கலாச்சாரத்திலே பெட்டத்லான் என்கிறதான ஒரு விளையாட்டு இருந்தது. And at the end of these 5 exercises, இந்த 5 உடற்பயிற்சிகளுடைய முடிவிலே it was actually wrestling with one another. அது ஒரு மல்யுத்த விளையாட்டாக And இருந்தது. they had leather gloves and they used to hurt one another really bad. அவங்களுடைய கரங்களிலே தோல் கருவிகளை போட்டுக்கொண்டு ஒருவர் மிக அதிகமாக தாக்கிக் கொள்வார்கள். And God says, this is the same way I am training you now. இதே போலத்தான் நானும் உங்களை பயிற்றுவிக்கிறேன். Whether it is running or throwing the disc, for example. ஒருவேளை அது வட்டெறியதலா இருக்கலாம், அல்லது வேறொரு விளையாட்டாக இருக்கலாம், Or maybe you are doing long jump, for example. ஒருவேளை நீண்ட தூரம் குதிக்கிற Or விளையாட்டு, throwing the javelin, for example. அல்லது ஈட்டி எறிகிற விளையாட்டு. Everything is meant to really train your body. இவை எல்லாமே உங்களுடைய சரீரத்திற்கு சரியான பயிற்சி கொடுக்கும்படியாகத்தான் In the ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. same way, I have to train your spiritual muscles. இதே போலவே உங்களுடைய ஆவிக்குரிய அந்த தசைகளை கூட நான் வலிமை அடைய செய்ய You know, வேண்டும். sometimes we go through such passages in our lives. சில நேரங்களில் அப்படிப்பட்ட பாதைகளிலே நாம் கடந்து செல்லும் போது You know, we can be full of expectations and also confusion sometimes. அநேக நேரங்களில் மிக அதிகமான எதிர்பார்ப்புகள் மற்ற குழப்பங்களோடு கூட நாம் காணப்பட முடியும். When expectations are disappointed, எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றம் அடையும் போது normally we go into confusions. சாதாரணமாக நமக்கு குழப்பங்கள் வந்து விடுகின்றன. And then you have a lot of self-pity about yourself. அதற்கு பிற்பாடு நம்மை பற்றிய நமக்கு மிகப்பெரிய ஒரு சுய Do you know, பரிதாபம். one of the greatest sins is self-pity. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொன்னால் அது சுய பரிதாபம் தான். Everything we have self-pity for ourselves. எல்லாவற்றுக்கும் நம்மை நாமே ரொம்ப பரிதாபப்பட்டுக் கொள்வோம். Just like this great prophet Elijah. எப்படி எலியா இருந்தாரோ அதை போல, Oh, I am the only one who is suffering. நான் ஒருவன் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். Lord, did you see me suffering right now? ஆண்டவரே, நான் கஷ்டப்படுகிறதை நீர் பார்க்கிறீரா? Do you see all the agony I'm going through? ஆண்டவரே, இப்பொழுது நான் கடந்து செல்கிறதான எல்லா வேதனைகளையும் நீர் Lord, I பார்க்கிறீரா? am the only prophet here living in Israel. ஆண்டவரே, இன்றைக்கு இஸ்ரவேலிலே மீதியாக விடப்பட்டிருக்கிற ஒரே தீர்க்கதரிசி நான் மாத்திரம்தான். God said, no, you are not the only one. ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திர ஒருவன் அல்ல, There are many, many people just like you. உன்னை போல இன்னும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். You are the only one who was speaking about this. ஆனா இதை பற்றி பேசுகிற தீர்க்கதரிசி நீ You know, மட்டும்தான். sometimes even in our spiritual life, we can go back into self-pity. சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்டதான சுய பரிதாபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல Lord, முடியும். did you know all the opposition I'm going through? ஆண்டவரே, நான் கடந்து போகிறதான எல்லா எதிர்ப்பையும் நீர் பார்க்கிறீரா? Did you see all the agony I have to march through? ஆண்டவரே, நான் கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த மன வியாகுலங்களை எல்லாம் நீர் Did பார்க்கிறீரா? you see all the troubles and the persecutions? ஆண்டவரே, இப்பொழுது நான் கடந்து போகிறதான இந்த எல்லா பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் நீர் பார்க்கிறீரா? Have you seen the plundering that is taking place in my life? இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில சொத்துக்கள் எல்லாம் கூட சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. Lord, why am I alive even right now? ஆண்டவரே, இப்பொழுது கூட நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று Lord, தெரியவில்லை. why I am still living in this situation? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்க Dear வேண்டும்? my sisters, when you go into self-pity, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, சுய பரிதாபத்திற்குள்ள நீங்க it is போகும்போது a bottomless well, I tell you. இது ஒரு சரியான தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற ஒரு குழி. There's no bottom for this well. இந்த கிணற்றுக்கு அந்த இடத்திலே கடைசியான ஒரு இடம் என்று ஒன்றுமே கிடையாது. Yes, expectations are not fulfilled very often in this life. சில நேரங்களிலே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் போகலாம். You know, we have a lot of expectations sometimes. நம்முடைய வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்க முடியும். But you know, sometimes most of these expectations are bashed to the ground. ஆனால் அநேக நேரங்களிலே அநேக எதிர்பார்ப்புகள் முற்றிலுமாக அவைகள் நிராகரிக்கப்பட்டு போகின்றன. But in the 5th verse it says, you have to face this agony in your personal life. ஆனால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மனவியாகுலம் என்கிறதான இந்த ஓட்டத்தின் வழியா நீங்கள் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். But God is not only just a trainer, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, but He's also a father who trains you. அதே நேரத்தில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு தகப்பனாவும் இருக்கிறார். You know, when you go through terrible exam, what do you call,
when you have challenges in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது sometimes you can go against a trainer. சில நேரத்தில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதான அந்த பயிற்சி வீரருக்கு விரோதமாகவே நீங்க பேச முடியும். You will say, oh, this is too much for me now. இது என்னால தாங்க முடியாது You என்று know, I சொல்லலாம். saw once a volleyball team from Germany, a women's team. ஒரு முறை ஜெர்மனியில பந்து விளையாடுகிறதான ஒரு குழுவில் ஒரு பெண்கள் குழுவினுடைய அந்த பயிற்சி எடுக்கிற இடத்தை போய் பார்த்தேன். This trainer was a world-renowned trainer. அந்த பயிற்சி கொடுக்கறதான அந்த மனிதன் உலக புகழ் பெற்ற ஒரு மனிதன். But the problem was these girls were vomiting. ஆனா அந்த பெண்களுக்கு அவங்க கொடுக்கறதான உடற்பயிற்சி அவ்வளவு கடினமா இருக்கிறதுனால அந்த பெண்களை வாந்தி எடுக்கிற அளவுக்கு கஷ்டமா At இருக்கிறது. least half of them are vomiting. அவர்கள் பாதி பேர் வாந்தி எடுக்கிறார்கள். And most of the people said, is this training now? அநேகர் பார்த்து சொல்றாங்க, இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சியா? Why is he challenging these girls this much? ஏன் இந்த பெண்களை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. But you know what he said at the last end? Last end. கடைசியாக அந்த பயிற்சி வீரர் என்ன சொன்னார் தெரியுமா? You know all the cups what they have won in their lives. ஆனா இவருடைய வாழ்க்கையில இவங்க ஜெயிச்ச அந்த கப்புகள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? You know all the shields they brought home to these games. இந்த விளையாட்டுகள் மூலமா அவங்க ஜெயித்ததான எல்லா விதமான கேடயங்களையும் அந்த எல்லா கோப்பைகளையும் நீங்க பார்த்திருக்கீங்களா? This is only because of this training. இந்த கடுமையான பயிற்சியினால தான் அந்த பரிசுகள் எல்லாம் அவர்களால் பெற Because of முடிந்தது. this training they stand on the podest every time. இந்த கடுமையான பயிற்சியினால தான் ஒவ்வொரு முறையும் அந்த பரிசு வாங்குற அந்த மேடையின் மீது அவர்கள் நிற்கிறார்கள். They are not only German champions but also the champions of Europe. அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறதான வீராங்கனைகள் மாத்திரமல்ல, அவர்கள் ஐரோப்பா முழுவதும் இருக்கிறதான வீராங்கனைகளிலே அவர்கள் முதன்மையானவர்கள். You know, we always want to be at the top of our spiritual life. எப்பொழுதுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம உயரமான இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We want God to use us powerfully for his kingdom. ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் மிக வல்லமையாக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். But you know, when he starts to strengthen your spiritual muscles, ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய தசைகளை ஆண்டவர் பயிற்சி கொடுக்க விரும்பும்போது maybe it is not very very pleasant for you and me. அநேக நேரங்களில் அது நமக்கு மிகவும் சந்தோஷமானதாக இருக்காது. But you and I should know we have a trainer who is our heavenly Father. ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு பயிற்சி கொடுக்கிறது நம்முடைய பரலோக பிதா தான். And this Father knows how to handle his children. இந்த தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நன்றாக You know, தெரிந்திருக்கிறது. the Bible says in the Tamil language it says, or the English language says, he disciplines every one of us. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சிட்சியை கொடுக்கிறார் என்று சொல்லி தமிழ் வேதாகமத்திலே But in மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. the Greek language says, ஆனா கிரேக்க மொழிபெயர்ப்பிலே இப்படி he சொல்லப்பட்டிருக்கிறது. is like a pediatrician for every one of us. அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு குழந்தை மருத்துவரை போல இருக்கிறார் என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. doesn't say he is a trainer. அவர் ஒரு பயிற்சியாளர் என்று He is a மாத்திரமல்ல, father who trains you. நமக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு தகப்பன் மாத்திரமல்ல, And also he is like a pediatrician who takes care of a child. ஒரு பிள்ளையை கவனிக்கிறதான ஒரு குழந்தை மருத்துவரை போல ஆண்டவர் இருக்கிறார் என்று This சொல்லப்பட்டிருக்கிறது. person will take care of the child properly. இந்த குழந்தை மருத்துவர் அந்த பிள்ளையை சரியான விதத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்வார். Not only take care of the body of this child, இந்த குழந்தையினுடைய சரீரத்தை அவர் பாதுகாத்துக்க but he is மாத்திரமல்ல, interested in the wholeness of this entire child. அந்த குழந்தையினுடைய முழு வளர்ச்சியிலும் அந்த குழந்தை மருத்துவர் ஆர்வம் காட்டுகிறார். When God is treating you right now, இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே உங்களை நடத்தி when கொண்டிருக்கும் God is training you in his gymnasium, ஆண்டவர் தன்னுடைய உடற்பயிற்சி கூடத்திலே உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது he does nothing to destroy you. அவர் உங்களை அழிக்கும்படியாக எதையுமே He is செய்கிறதில்லை. concerned about the wholeness of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமையை பற்றி அவர் அக்கறை உள்ளவராய் Your இருக்கிறார். whole life should be taken care of by God. உங்களுடைய முழு வாழ்க்கையுமே தேவனால் பொறுப்பெடுத்துக் கொள்ளப்பட Your வேண்டும். health is important. உங்களுடைய சரீர சுகம் முக்கியமானது, Your future is important. உங்களுடைய எதிர்காலம் முக்கியமானது, And he knows what to exactly to do in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்றும் ஆண்டவர் நன்றாய் But you அறிந்திருக்கிறார். know, fathers know this. Sometimes when you speak to your children, ஆனா தகப்பன்மார்களுக்கு இது நன்றாக தெரியும். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசும்போது sometimes we have to say no to certain things to our children. சில நேரத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதா இருக்கிறது. Don't go outside. நீ வெளியே போகாதே, Don't go and play in the sand. அங்க போய் மண்ணில் விளையாடாத, Please be inside the home. நீ வந்து வீட்டுக்குள்ளேயே இரு. But you know what the child does? ஆனா பிள்ளை என்ன செய்யறது தெரியுமா? Who are you to tell me? இதை சொல்றதுக்கு நீ யார்? If you say I need to go, I should come inside, நான் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு நீ சொன்னா I will go out. நான் வெளியே போவேன். You know, the best way to keep our son inside the home when he was a very small child, என்னுடைய மகன் அவன் மிக சிறுவனாக இருந்த பொழுது, குழந்தையா இருந்த போது அவனை வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நாங்க ஒரு தந்திரம் வச்சிருந்தோம். we used to say
Danilo, you should not go out now. டனிலோ இப்போ நீ வெளியே போகக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னா Immediately he'll be inside. உடனடியாக அவன் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். And if I said, Danilo, you should be here inside, டனிலோ நீ வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொன்னா he'll be looking at us and he'll be walking out. அவன் எங்களை பார்த்துட்டே வெளியே போயிடுவான். And he'll say, you are telling me not to go out now? வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா? You know, sometimes when God is really testing our spiritual life, சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதிக்கும் போது when he says no to certain things, சில குறிப்பிட்ட காரியங்களை அவர் சோதிக்க விரும்பும்போது we may not understand everything what God is doing in our personal lives. ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் But you and போகலாம். I should know our God is never a God of vengeance. ஆனால் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஒருபோதும் பழி வாங்குகிற தேவன் He அல்ல. will never be a God of vengeance. அவர் ஒருபோதும் பழி வாங்குகிறவர் அல்ல. Oh, you do not do this right now? நீ இதை செய்யவில்லையா? I will show you with my power. நான் என்னுடைய வல்லமையினால் உனக்கு இதை காண்பிப்பேன். I will show you how I can be a person of vengeance now. நான் உனக்கு எப்படி இதை பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். You know, sometimes we are people of love, but also sometimes we are people of punishment in the human level. சில நேரங்களில் மனிதர்களாகி நாம் அன்புடையவர்களாக இருப்போம். சில நேரத்தில் தண்டனை கொடுக்கிறவர்களாக இருப்போம். Sometimes we will say, I will show you what I can do. We will say to the child. சில நேரத்தில் பிள்ளையை பார்த்து இல்லை மற்றவர்களை பார்த்து இரு நான் உனக்கு யாருன்னு காண்பிக்கிறேன் என்று சொல்லுவோம். You don't want to obey me now? நீ இப்போ எனக்கு கீழ்ப்படியலையா? I will show you. நான் உனக்கு காண்பிக்கிறேன். Wait for a moment. நீ கொஞ்சம் காத்திரு. You know, sometimes it is so obvious even when we deal with our little children. சில நேரத்தில் நம்முடைய சிறு பிள்ளைகளிடத்தில் நாம் நடந்து கொள்கிற விதத்திலேயே இது வெளிப்படையாக தெரிகிறது. But you know, every decision God takes about our personal lives, ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஆண்டவர் எடுக்கிறதான ஒவ்வொரு முடிவும் it is only for the welfare of our future. நம்முடைய எதிர்காலத்தின் நன்மைக்காக மாத்திரமே. He never says you should not do this because he likes it. ஆண்டவருக்கு அது பிடிக்கிறதுனால இது நீ செய்யக்கூடாது நீ செய்துதான் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். No, God is concerned about the future. ஆண்டவர் எதிர்காலத்தை பற்றி அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். Will this thing be okay for him on the longer run? எதிர்காலத்தில் இது உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா இல்லையா என்பதையும் பற்றி மட்டும்தான் ஆண்டவர் யோசிக்கிறார். You know, no human being is a perfect father. சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தகப்பன்மாருமே பரிபூர்ணமானவர்கள் கிடையாது. You know, one of the greatest psychologists in this world has written like this. இந்த உலகத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு மனோதத்துவ நிபுணர் இப்படி எழுதி There is வைத்திருக்கிறார். no perfect father in this world. இந்த உலகத்திலே பரிபூர்ணமான தகப்பன் என்று யாருமே கிடையாது. We try to be perfect, நாம் பரிபூர்ணமாக இருக்க முயற்சிக்கிறோம். but still after some time we see we have done mistakes. இருந்தாலும் கூட சில நாட்கள் கழித்து நமக்கு தெரிகிறது நாம் தவறுகள் செய்திருக்கிறோம் என்று. Yes, we want to be perfect fathers. ஆம், உண்மையாகவே பரிபூர்ணமான தகப்பன்மார்களாக இருக்கத்தான் முயற்சிக்கிறோம். And there is only one perfect father, ஆனா ஒரே ஒரு பரிபூர்ணமான and that is our heavenly Father. அது நம்முடைய பரலோக தகப்பன் He மாத்திரம். knows exactly what we need in our personal நம்முடைய lives. தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை என்று அவர் நன்றாக And He அறிந்திருக்கிறார். doesn't never want to destroy us in our personal நம்முடைய lives. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருபோதும் நம்மை அழிக்கும்படியாக அவர் You விரும்புவதில்லை. know, sometimes a child may be speaking lies, for example. சில நேரத்தில் பிள்ளைகள் பொய் சொல்லலாம். Where do they learn that from? இந்த பொய்களை அவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? Obviously from our homes. வெளிப்படையாக நம்முடைய வீட்டிலிருந்து தானே. You know, sometimes that's the first school this child goes to. உதாரணமாக இந்த பிள்ளைகள் போகிறதான முதற் பள்ளிக்கூடம் நம்முடைய வீடு தான். Yeah? Is it not? Our family is the first school. நம்முடைய குடும்பம் தான் பிள்ளைகள் போகிறதான முதல் பள்ளிக்கூடமாக இருக்கிறது. And they listen to the father and mother very carefully. அப்பா அம்மா பேசிக்கிறத அந்த பிள்ளை மிக கவனமாக கேட்கும். Hey, Amma also is hiding things from me. ஓ அம்மா கூட நிறைய காரியங்களை மறைக்கிறாங்களே. And Appa also is hiding things from me. அப்பா கூட சில காரியங்களை என்கிட்ட மறைக்கிறாங்களே. And but you know, when God sees such things in our personal ஆனா lives, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது God is so pained. One day this child will never be trusted if it's going to be a liar. இப்படி இந்த பிள்ளை தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டே இருந்தால் ஒருபோது இந்த பிள்ளை எதிர்காலத்திலே நம்ப முடியாத ஒரு பிள்ளையாக மாறும் என்று சொல்லி அவர் Do வேதனைப்படுகிறார். you know, children who are growing up in the situation of lies, பொய்களே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தை வளருமானால் these children do not trust anyone in their surrounding one day, எதிர்காலத்தில் இந்த பிள்ளை யாரையுமே நம்பாத ஒரு குழந்தையாக வளரும். and everyone will not trust this child either. அதே போல சுற்றி இருக்கிற யாருமே கூட இந்த பிள்ளையும் நம்ப மாட்டாங்க. Because this child learned a lot how to lie in the surrounding. ஏனென்றால் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எப்படி பொய் சொல்வது என்று இந்த குழந்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. You know, when you are being chastised or really being
brought into a gymnasium, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சிக்ஷை அளிக்கப்படும் பொழுதோ அல்லது உங்களுக்கு பயிற்றுவிக்கிறதான ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்கு நீங்க வரும்போதோ when God is training you for endurance. தேவன் சகிப்புத்தன்மைக்காக உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது But you know, God says, I am doing this in order to change your life completely. ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும்படியாகத்தான் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். You know, in this world, there is full of evil around us. இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் ஏராளமான தீங்குகள் இருக்கின்றன. There's a lot of injustice, there is a lot of disease. ஏராளமான அநீதிகள் இருக்கின்றன, ஏராள விதமான பாவங்கள் இருக்கின்றன. The same things are also inside every one of us this evening. அதே போல இந்த மாலை வேளையிலே இதே காரியங்கள் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கூட இருக்கிறது. Sometimes in order to change the injustice within you, உங்களுக்குள்ள இருக்கிறதான அநீதியை மாற்றும்படியாக, in order to change this destruction within you, உங்களுக்குள்ள இருக்கிறதான அழிவை மாற்றும்படியாக, in order to change this adamance and pride within you, உங்களுக்குள்ள இருக்கிறதான பெருமையும் அந்த அகங்காரத்தையும் மாற்றும்படியாக God uses the injustice from outside ஆண்டவர் வெளியில் இருக்கிறதான அநீதிகளை உங்களுக்கு and the பயன்படுத்துகிறார். evil from the outside வெளியில் இருக்கிற தீமைகளை in பயன்படுத்துகிறார். order to change our lives completely, நம்முடைய வாழ்க்கைகளை முற்றிலுமாக மாற்றும்படியாக, in order to change our entire lives. நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றும்படியாக. Because God says, I have another purpose for you. என்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்காக வேறொரு திட்டத்தை நான் You வைத்திருக்கிறேன். cannot live with this injustice within you and this evil within you. உனக்குள்ள இருக்கிறதான இந்த தீமையுடனும் உனக்குள்ள இருக்கிற அந்த அநீதியுடனும் நீ தொடர்ந்து வாழ முடியாது. You have to come to the place of patience. நீ பொறுமையின் இடத்திற்கு வர வேண்டும். You have to come to the place of love and mercy. அன்பின் இடத்திற்கு, இரக்கத்தின் இடத்திற்கு வர வேண்டும். And you have to come to the place of forgiving one another. ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறதான இடத்திற்கு வர And வேண்டும். this is the reason why I am using the evil from outside in order to change you. இந்த காரணத்தினால் தான் வெளியில் இருக்கிறதான தீமையை உன்னை மாற்றும்படியாக நான் I பயன்படுத்துகிறேன். think you know the story of Joseph from the book of Genesis. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே யோசேப்பினுடைய கதையை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். After his mother Rachel died, அந்த யோசேப்பினுடைய தாயாகிய ராகேல் மரித்த பிற்பாடு you know, he became the idol of the family. குடும்பத்தினுடைய ஒரு விக்கிரகமாகவே இந்த யோசேப்பு மாறி When you read விடுகிறார். the story, you can read this exactly. இந்த கதையை நீங்க வாசிக்கும் போது அது உங்களுக்கு சரியாக புரியும். You know, he is a very important person now in the family. குடும்பத்துல இவன் தான் மிக முக்கியமான ஒரு மனுஷனாக All மாறுகிறான். the brothers before him were nothing right now. அவனுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சகோதரர்களும் அவனுக்கு ஒண்ணு இல்லாதது போல. He is the hero of the family. அவன் தான் குடும்பத்திலே கதாநாயகன். Father's making a multicolored coat for him. அப்பா பார்த்தா அவனுக்கு பலவர்ண அங்கேயே தச்சு கொடுக்கறாரு. And you know, sometimes you can love a person so much in your life சில நேரத்துல யாரோ ஒரு நபரை நீங்க அவ்வளவு நேசிக்கிறதுனால that you can destroy them completely in their character. அவங்களுடைய குணாதிசயத்தை நீங்க முற்றிலுமாக கெடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் You அறிந்திருக்கிறீர்களா? know, some people think Joseph had no negative sides in his life. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீமையான பகுதியை நம்ம பார்க்க Do you முடியாது. know he was a very proud person? இந்த மனுஷன் மிகவும் பெருமையானவன், உங்களுக்கு தெரியுமா? He just strutting with his multicolored coat in front of his brothers. இந்த பலவர்ண அங்கேயே போட்டுக்கொண்டு தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு முன்பாக நடந்து காண்பித்தான். Hey, did you see what I'm wearing here? நான் இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? Do you know the meaning of this multicolored coat? இந்த பலவர்ண அங்கிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? I am the boss right now. நான் தான் இந்த வீட்ல உங்க எல்லாத்துக்கும் அதிகாரி. Normally overseers were given a multicolored coat in those days. சாதாரணமாக கண்காணிகளுக்கு தான் இப்படிப்பட்ட பலவர்ண அங்கி அந்த நாட்களிலே I am the கொடுக்கப்பட்டது. overseer of the family. நான் தான் இந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் கண்காணிக்கிறேன். One day all of you are going to fall down before me. ஒரு நாள் நீங்கள்லாம் வந்து எனக்கு முன்பாக பணிய போகிறீர்கள். Even Appa and Amma will do the same thing. ஒரு நாள் அப்பா அம்மா கூட வந்து எனக்கு முன்பாக பணிய போகிறார்கள். All of them are going to fall down before me. நீங்க எல்லாரும் எனக்கு முன்பாக குனிந்து வணங்க Better போகிறீர்கள். you know I am the boss right now. அதனால நான் தான் உங்களுக்கு அதிகாரி நீங்க Some தெரிஞ்சுக்கணும். years ago I saw about a family in Delhi. I think it was in Delhi. சில வருஷங்களுக்கு முன்பதாக டெல்லியில ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன். They had already 5 or 6 daughters, அவங்களுக்கு ஏற்கனவே 6 மகள்கள். and the 7th child was a boy. 7ஆவதா பிறந்த குழந்தை ஒரு பையன். And this reporter went to this family, அப்போ அந்த நிருபர் அந்த வீட்டுக்கு போனார். and you know what this father is telling? அப்போ அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? All these girls are nothing now. இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இவங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. This boy, he is the real hero of this family. இந்த பையன் இருக்கானே இவன் தான் இந்த குடும்பத்துக்கே கதாநாயகன். He is going to reign over the family. இவன் தான் குடும்பத்தை ஒரு நாள் ஆள போறான். And some of these girls were crying. அப்போ அந்த பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் அழுகிறதை பார்க்கிறேன். You know, I was looking at it, it was full of agony for me. அது பார்க்கிறதுக்கே ரொம்ப மன வியாகுலமா All இருந்துச்சு. these girls are crying. அப்போ அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் அழுகிறார்கள். But this father, somehow in an unwise manner, ஆனா அந்த தகப்பன் கொஞ்சம் கூட ஞானம் இல்லாம he says, this boy we have been waiting for. இந்த பையனுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். He is almost behaving as if he's the Messiah of that family.
அவன் தான் ஏதோ அந்த குடும்பத்துக்கே மேசியா மாதிரி அந்த பையன் நடக்கிறான். All these girls are nothing right now. இங்க இருக்கிற இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. This was the position of Joseph, for example. அன்னைக்கு யோசேப்பினுடைய ஒரு நிலைமை கூட இப்படித்தான் இருந்திருக்கும். And God says, I have to take you into the gymnasium. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சரியான ஒரு பயிற்சி கூடத்திற்கு கொண்டு போக வேண்டும். You know where the gymnasium starts now? உன்னுடைய பயிற்சி கூடம் எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? In the envy of your brothers. உன்னுடைய சகோதரர்களுடைய பொறாமையில. Their evil will come upon you. அவர்களுடைய தீமையான காரியம் உன் மீது வரும். All their injustice will come upon you. அவருடைய அநீதிகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் மீது வரும். They will get hold of you and sell you away, for example. அவர்கள் உன்னை பிடித்து உன்னை அடிமையாக விற்று போடுவார்கள். Because of this special situation at home. இப்பொழுது வீட்டில் இருக்கிற இந்த விசேஷ சூழ்நிலை நிமித்தமாக You are so arrogant. நீ ரொம்ப முரட்டாட்டமாக You are மாறிவிட்டாய். so insensitive to the feelings of your நீ brothers. மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு முற்றிலுமாக நீ உணர்வற்றவனாக போய்விட்டாய். The best thing is we have to sell you. இப்பொழுது சிறப்பான காரியம் என்னவென்றால் உன்னை விற்க வேண்டும். One of the scenes that really touches me every time when I speak about this Joseph. யோசேப்பை பற்றி நான் பேசும் பொழுதெல்லாம் என்னை மிக அதிகமாக பாதிக்கிற ஒரு இடம். In those days when they went to the market, அந்த நாட்களிலே இந்த மாதிரி கடைகளுக்கு போகும்போது, சந்தை வெளிகளுக்கு there போகும்போது was a slave market. அங்க அடிமை சந்தை என்றும் ஒன்று இருந்தது. Slaves were standing naked there on the market. அங்கே அடிமைகள் எல்லாம் நிர்வாணமாக அங்கங்கே நிறுத்தி And வைக்கப்பட்டிருப்பார்கள். people used to go and look at them. ஜனங்கள் போய் அந்த அடிமைகள் எல்லாம் பார்ப்பார்கள். This fellow is okay. சரி, இந்த அடிமை பரவாயில்ல, I think he will fit into our home. சரி எங்க வீட்டுக்கு இவன் தான் சரியா இருப்பான், Good looking young fellow. பார்க்கிறதுக்கு ஒரு இளமையா இருக்கிறான், நல்லா வேலை செய்வான், Robust, muscular fellow now. நல்லா பார்க்கிறதுக்கு நல்லா உறுதியா இருக்கிறான். Maybe Potiphar came along and said, hey, that fellow I will take. ஒருவேளை போத்திபார் அங்க வந்து சொல்லியிருப்பான், சரி இந்த மனுஷன் எங்க வீட்டுக்கு சரியா இருப்பான், As if he's buying cattle now from the market. ஏதோ சந்தையிலிருந்து ஆடு மாடுகளை வாங்குறது போல. But because of the lust of Potiphar's wife, ஆனா போத்திபாருடைய மனைவியினுடைய இச்சை நிமித்தமாக this fellow had to go to prison. இந்த மனுஷன் சிறைச்சாலைக்கு போக வேண்டியதா இருந்தது. I do not know what Joseph was thinking about himself. அப்பொழுது யோசேப்பு தன்னை பற்றி என்ன நினைத்தாரோ எனக்கு தெரியவில்லை. Lord, why did you allow this to happen? ஆண்டவரே, ஏன் இது நடக்கும்படி எனக்கு அனுமதிக்கிறேன்? Till now, I have been behaving in a very good manner. இதுவரைக்கும் நான் மிக நன்றாகத்தான் நடந்து கொண்டு வந்தேன். Yes, I had some mistakes. ஆம், என்னுடைய வாழ்க்கையில சில தவறுகள் இருந்தது உண்மைதான். Should I be in prison right now? ஆனா அதுக்காக நான் இப்ப சிறைச்சாலைக்கு போக வேண்டுமா? You know, God had a plan and purpose for Joseph. ஆண்டவர் யோசேப்புக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருந்தார். One day he should be the prime minister of Egypt. ஒரு நாள் எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக யோசேப்பு Not உயர்த்தப்பட only he should வேண்டும். be the prime minister of Egypt, அவன் எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரி மாத்திரமல்ல, he should take care of his family in the future. அவன் எதிர்காலத்தில் தன்னுடைய குடும்பத்தையும் அவன் பொறுப்பெடுத்துக் கொள்ள And the வேண்டும். entire nation that is going to face famine right now. முழு தேசமே ஒரு நாள் பஞ்சத்திற்குள்ளாக போக You போகிறது. know, sometimes you can never understand the plans of God. சில வேளைகளிலே கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். You go through so much of troubles in your life. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களின் வழியாய் நீங்கள் கடந்து God செல்லும்போது takes you into the ஆண்டவர் gymnasium, உங்களை பயிற்சி கூடத்திற்குள் அழைத்து சென்று puts so much of weight upon you. உங்கள் மீது அதிகமான எடையை தூக்கி வைத்து All the resistance for your muscles that can be really developed. உங்களுக்குள் இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய தசைகள் எல்லாம் எதிர்ப்பு பெற்று அது உறுதி Your அடையும்படியாக spiritual muscles must be rippling with power in the future. உங்களுடைய ஆவிக்குரிய அந்த தசைகள் எல்லாம் வலுப்பெற்று எதிர்காலத்தில் அது மிகவும் வலிமை பெறும்படியாக. Because God will say, you may not know what your future holds for you, ஆண்டவர் சொல்லுவார், எதிர்காலம் உனக்காக என்ன வைத்திருக்கிறது என்று உனக்கு but தெரியாது, I know exactly what your future is going to be. ஆனா உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று Every one of you, I want to tell you this afternoon, இந்த மாலை வேளையில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் நான் God சொல்கிறேன், knows our future exactly. ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை நன்றாய் What's அறிந்திருக்கிறார். going to happen after 10 years and 20 years? 10 வருடம் கழித்து 20 வருடம் கழித்து நம்முடைய God வாழ்க்கையில் says, என்ன I have a நடக்கும்? plan and a destiny for you. ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் No one is வைத்திருக்கிறேன். going to change your plan or destiny, இந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் ஒருவரும் மாற்ற போவதில்லை. but I will put you to trials that you may face and you may find it really bad in the beginning. ஆனா ஆரம்பத்துல நீ மிகவும் கஷ்டப்படுகிறதான சில சோதனைகளுக்குள்ளாக போராட்டங்களுக்குள்ளாக உன்னை நான் But வைப்பேன். at the end of the game, you will say like this: ஆனா இதனுடைய முடிவிலே நீ சொல்லுவாய், as for you, you meant evil against me, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய but நினைத்தீர்கள், God meant it for good. ஆனால் தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய God பண்ணினார். meant it for good. தேவன் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். Whatever you may think, I don't bother right now. நீங்க அதை பற்றி என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. All the trials I had to go through, என்னுடைய வாழ்க்கையில நான் அடைந்த துன்பம் எல்லாம் everything was meant for good. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே அதை முடிய பண்ணினார். Are you really in a spiritual trouble right now? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்துக் Maybe கொண்டிருக்கிறீர்களா? you're facing
trials and challenges in your personal life. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உபத்திரவங்களையும் சவால்களையும் போராட்டங்களையும் சந்தித்துக் Let us say, கொண்டிருக்கிறீர்கள். Lord, it's too much for me right now. ஆண்டவரே, இதை தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு மிக அதிகமா இருக்கிறது. All these things that are happening in my life. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் Oh, it's making me so bitter. ஆண்டவரே, அது என்னை மிகவும் கசப்பாக்குகிறது. Oh, my heart is so burdened, oh Lord. என்னுடைய இருதயம் ஆண்டவரே மிக மிக I பாரமடைந்திருக்கிறது. cannot stand this marriage anymore. ஆண்டவரே, இந்த திருமணத்தை இனிமேல் என்னால் சகிக்க முடியாது. I cannot stand the struggle in the family. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற இந்த போராட்டத்தை இனிமேல் என்னால் ஏற்றுக்கொள்ள I முடியாது. cannot face the opposition from my friends, for example. ஆண்டவரே, என்னுடைய நண்பர்களிடமிருந்து வருகிறதான எதிர்ப்பை இனிமேல் என்னால் தாங்கிக் I கொள்ள cannot முடியாது. stand the loss in my company. என்னுடைய தொழிலில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நஷ்டத்தை இனிமேல் என்னால் எதிர்கொள்ள I முடியாது. cannot stand all the enmity even in my business. என்னுடைய வியாபாரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான எதிர்ப்புகளையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. Lord, why are you allowing this? ஆண்டவரே, ஏன் இதையெல்லாம் எனக்கு But you அனுமதிக்கிறீர்? must know, God never does any mistake. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. Everything what he's doing at present in your personal life, இப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் what you have to do is endure in the spiritual race. நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே இதை சகித்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து Through ஓடுவதுதான். faith and perseverance, you come to the promise of God. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் Yes, கொள்வீர்கள். sometimes it is very hard. ஆம், சில நேரங்களில் அது மிக மிக கடினம்தான். Sometimes you just want to quit and go. சில நேரத்தில் விட்டு போய்விடலாமா என்கிற முடிவுக்கு கூட நாம் Lord, வந்துவிடுவோம். I cannot stand the situation anymore. ஆண்டவரே, இனிமேல் இதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. All this abuse in this family, ஆண்டவரே, இந்த குடும்பத்துல என்னை அவர்கள் வசைபாடுகிறதெல்லாம், all this abuse which is taking place around me, ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நடக்கிறதான என்னை பற்றிய மோசமான all the பேச்சுக்கள் எல்லாம், struggles which I have in my ministry, ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தில் எனக்கு இருக்கிற போராட்டங்கள் எல்லாம், Lord, I cannot take this anymore. ஆண்டவரே, இனிமேல் இதை என்னால் எடுத்துக்கொள்ளவே But God முடியாது. says, through faith and perseverance, you'll come to the promise of God. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் உங்களுக்காக வைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் You know, கொள்கிறீர்கள். sometimes some decisions from God, however good they may be, you and I will never understand it. சில நேரங்களில் ஆண்டவர் எடுக்கிறதான முடிவுகளும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களும் அவைகள் எவ்வளவு நன்மையானவைகளாக இருந்தாலும் உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாமல் It's போகலாம். just like between parents and children, for அது example. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கிறது போல The தான். parents can have the noblest of ideas for the future, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக மிகச் சிறப்பான காரியங்களை தேர்ந்தெடுத்து but வைத்திருக்கலாம். some children will never understand it at that time. ஆனா சில பிள்ளைகள் அந்த நேரத்தில் அதை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். But after 20 years, 10 years and 20 years, ஆனா 20 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு when they look back into the situation, அவங்க திரும்பி அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, everything what my parents said is right now. என்னுடைய பெற்றோர்கள் சொன்னது எல்லாம் சரிதான் என்று அவர்கள் புரிந்து You கொள்வார்கள். know, sometimes when you are young, you think modern is always good. நீங்க இளமையா இருக்கும் பொழுது நீங்க நினைக்கிறதெல்லாம் நவீனமா இருக்கிறதெல்லாம் நல்லது என்று நினைப்பீர்கள். But sometimes, do you know, old can be real gold? ஆனா சில நேரத்துல பழையதெல்லாம் சில நேரத்துல பொன்னானதா இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? Or you may think, you are already 71, you have to talk like this. ஆமா, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே 71 வயசு ஆயிடுச்சு, அதனால நீங்க இப்படித்தான் பேசுவீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க You know, நினைக்கலாம். recently I met a receptionist at a hotel, சமீபத்துல ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்க வரவேற்பறையில ஒருத்தரை பார்த்தேன். and this lady said, Pastor, I had a big surprise. அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க, பாஸ்டர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா I இருக்கு. am so shocked to know this now. எனக்கு இதை கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. Your friend told me you are already 71 years of age. உங்களுடைய நண்பர் சொன்னார் உங்களுக்கு 71 வயசு ஆயிடுச்சுன்னு I சொல்லி. never expected this from you. ஆனா உங்களுக்கு 71 வயசு ஆச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. But I said, you cannot change it anymore. நான் சொன்னேன், iனிமே நீங்க அதை மாத்த முடியாது. You cannot change it anymore. ஆனா இனிமே அதை நீங்க மாத்த முடியாது. You know, sometimes it is like this in our personal lives. சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இப்படி இருக்க We முடியும். think everything modern must be good. நவீனமா இருக்கிறதெல்லாம் நல்லதா தான் இருக்கும் நம்ம But நினைக்கிறோம். sometimes you should also know old can be very good. ஆனா சில நேரத்துல பழமையான காரியங்கள் கூட சிலவைகள் நல்லவைகளாகவும் இருக்கும். Sometimes in our lives we can be totally blown out of any ambitions or any love for anyone. சில நேரத்துல ஏதோ ஒரு மனுஷனுக்கான அன்பினாலேயோ அல்லது நமக்கு பிடிக்கிற ஏதோ ஒரு காரியத்தினாலேயோ நாம் கவர்ந்தெடுக்கப்படலாம். We come to a position where we say, I am not interested in anything. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு நீங்க வந்த பிற்பாடு இனிமே எனக்கு எதை பத்தியும் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். I cannot endure anything anymore. இனிமே என்னால எதையுமே சகிக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். In this chapter, one word that is being used very often, இந்த அதிகாரத்துல ஒரு வார்த்தை மிக அடிக்கடியாக it is பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. always endure. அது சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். Just
Accept the challenges from the Heavenly Father and keep on running. பரலோக பிதாவினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சவால்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து At ஓடிக்கொண்டிருங்கள். times you may not understand the challenges. சில நேரங்களில் அந்த சவால்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமற் போகலாம். You do not understand why He's taking you to this gymnasium. ஏன் இந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று நீங்கள் யோசிக்கலாம். But you should know this Heavenly Father treats you as His own child. ஆனா அந்த பரலோக தகப்பன் தன்னுடைய சொந்த பிள்ளையாக நினைத்து உங்களை நடத்துகிறார். உங்களுக்கு And He knows exactly what this child really needs at present. இந்த பிள்ளைக்கு இப்பொழுது என்ன தேவை என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். Sometimes we want to retreat and go away and run away. சில நேரத்தில் விட்டு நாம் ஓடிவிடலாம், இது நமக்கு தேவையில்லை என்று நாம் நினைக்கலாம். Brothers and sisters, keep your gaze fixed on Jesus. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய Don't be வையுங்கள். looking around to the next person. பக்கத்தில் இருக்கிற மனுஷர்களை பார்த்து How கொண்டிருக்காதீர்கள். is he running around? அவர் எப்படி ஓடுறாரு, How fast is he right now? இந்த நபர் எப்படி வேகமா Where is ஓடுறாரு, he looking right now? இந்த மனுஷன் எங்க பார்க்கறாரு. If you look at the people around you, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருந்தா you will take your gaze away from Jesus. இயேசுவின் மீது இருக்கிறதான உங்களுடைய பார்வையை நீங்கள் விலக்கி விடுவீர்கள். You will fail to run a right race on the right track right now. சரியான பாதையிலே உங்களுடைய ஓட்டத்தை ஓட நீங்கள் மறந்து விடுவீர்கள். Yes, there could be storms around you, ஆம், ஒருவேளை உங்களை சுற்றிலும் அநேக புயல்கள் but வீசிக்கொண்டிருக்கலாம். even in the midst of these storms, ஆனா இந்த புயலின் மத்தியிலும் கூட that you say, Lord, I want to stand firm in this race right now. ஆண்டவரே, இந்த ஓட்டத்தில் நான் உறுதியாக இருக்க விரும்புகிறேன். In the time of this agony, ஆண்டவரே, இந்த மன வியாகுலத்தின் in the மத்தியில, times of these troubles and challenges, ஆண்டவரே, இந்த அதிகமான சவால்களின் மத்தியில, வேதனைகளின் மத்தியில, Lord, train me to keep quiet right now. ஆண்டவரே, நான் அமைதியா இருப்பதற்கு எனக்கு பயிற்சியை தாரும், பயிற்சியை தாரும். Because you are the beginner and the finisher of my faith. ஏனென்றால் நீரே என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர். This is what the Bible says. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. For the joy set before him, அவருக்கு முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு God, Jesus endured the cross of Calvary. இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். After I am lifted up, said Jesus. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயர்த்தப்பட்ட He பிற்பாடு did not say, oh, I'm going to die in a severe manner on the cross. நான் மிக மோசமான நிலைமையிலே கொடூரமாக சிலுவையிலே மரிக்கப் போகிறேன் என்று No, ஆண்டவர் he said, சொல்லவில்லை. after I am lifted up, இல்லை, ஆண்டவர் சொன்னார், நான் உயர்த்தப்பட்ட பிற்பாடு I will draw all men unto myself. நான் எல்லாரையும் என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன். There is one group missing in heaven right now. இப்பொழுது பரலோகத்திலே ஒரு குழு இல்லாமல் இருக்கிறது. These are the millions of saved people before me. எனக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட அநேக ஆத்துமாக்கள், And because of this joy that is before me right now, எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு these millions of people are going to put the trust upon me. இனிமேல் கோடிக்கணக்கான ஜனங்கள் என் மீது விசுவாசத்தை And because of வைப்பார்கள். this joy, I will lay down my life. எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த சந்தோஷத்தின் பொருட்டு And because of this, I will go through agony myself, நான் இந்த அவமானத்தை எண்ணாமல் இந்த மன வியாகுலத்தின் வழியாக போவேன். so that they get the glory and the greatness of my life. எனவே நான் கொடுக்கிறதான அந்த மகிமையும் கனத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக I am going to lose the glory and the greatness of my life, என்னுடைய வாழ்க்கையில் இதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையும் கனத்தையும் நான் இழக்கப் போகிறேன். because they should not be ashamed in the future. ஏனென்றால் எதிர்காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி I will put my lame life to shame right now, நான் இந்த வாழ்க்கையை நான் வெட்கத்தின் பாதையிலே நடத்தப் போகிறேன். because of the joy set before me. ஏனென்றால் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த These சந்தோஷத்தின் பொருட்டு millions of brothers and sisters are very important for me. எனக்கு முன்பாக இருக்கிற இந்த கோடிக்கணக்கான ரட்சிக்கப்பட போகிற என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்கு I am முக்கியமானவர்கள். not ashamed to call them my brothers and எனவே sisters, அவர்களை சகோதரர் என்று அழைக்க நான் வெட்கப்படவில்லை. because this is my joy of the future. ஏனென்றால் இதுதான் என் எதிர்காலத்தினுடைய I want சந்தோஷமாயிருக்கிறது. every eyes to be closed right now. எல்லாருடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we come to the presence of the Lord before we go away from here, இந்த மாலை வேளையில் ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் வரும்போது, I do not know what you're going through. இப்பொழுது நீங்க எந்த பாதையின் வழியாக கடந்து செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. I do not know the personal agonies, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய மன வியாகுலங்கள் என்னவென்று எனக்கு தெரியாது. your troubles, your challenges, உங்களுடைய சவால்கள், உங்களுடைய போராட்டங்கள், the persecution around you. உங்களை சுற்றிலும் இருக்கிறதான உபத்திரவங்கள், I may not know them in my personal life, ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் அவைகளை நான் அறியாமல் இருக்கலாம். but God knows everything. ஆனால் ஆண்டவருக்கு அது நன்றாக தெரியும். Remember, He is training you. ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். He is training you as a heavenly Father. அவர் ஒரு பரலோக பிதாவாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். Just be still and know that He is God. நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Just endure and keep on in this race.
நீங்கள் சகித்துக்கொண்டு பொறுமையோடு கூட இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருங்கள். looking unto Jesus, who is the beginner and finisher of your faith. உங்களுடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வைத்தவர்களாக. God wants to give his glory and greatness to you. தேவன் தம்முடைய மகத்துவத்தையும் தன்னுடைய மகிமையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். God wants to take away the shame of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெட்கத்தை அவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். For this he is doing everything. இதற்காகவே அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். Maybe you are going through severe persecutions right now. ஒருவேளை இப்பொழுது மிக கொடுமையான உபத்திரன் வழியாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Maybe you're full of agony and loneliness. ஒருவேளை முற்றிலும் தனிமையிலும் மன வியாகுலத்திலும் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். No peace in the family. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. No success in the working place. வேலை செய்கிற இடத்துல வெற்றி இல்லை. No peace with fellow colleagues. கூட வேலை செய்கிறவர்களோடு கூட சமாதானம் இல்லை. Everywhere is darkness. எல்லா இடங்களிலும் இருள் மாத்திரமே. And you'll be wondering, Lord, how to endure now? ஆண்டவரே, இது எப்படித்தான் சகிப்பது என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கலாம். Through faith and perseverance, you come to the promise of God. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். There's no other go, I tell you. இதற்கு வேறு வழியே இல்லை என்று சொல்லுகிறேன். Maybe you say, yes, Pastor, I'm going through such a situation. பாஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நானும் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? Don't be putting the blame on other people. தயவு செய்து பழியை இன்னொருவர் மீது நீங்க போட வேண்டாம். Don't be putting and say, oh Lord, I'm doing so bad right now. ஆண்டவரே, நான் இவ்வளவு மோசமாக நடத்தப்படுகிறேன். Don't go into self-pity. தயவு செய்து சுய பரிதாபத்திற்குள் போய் விடாதீர்கள். Take your gaze away from self-pity. சுய பரிதாபத்திலிருந்து உங்களுடைய பார்வையை எடுத்து look unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Look unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Jesus here this evening. இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். He's walking through the aisles of this place right now. நாற்காலிகளுக்கு மத்தியிலே நம்முடைய தேவன் இந்த அரங்கத்திற்குள்ளாக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். He's searching every heart right now. இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் அவர் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். And he says, you should know what I'm doing as a good father. நான் ஒரு நல்ல தகப்பனாக உனக்கு நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன். I will never do anything in order to destroy you. உன்னை அழிக்கும்படியாக எதையும் நான் செய்ய மாட்டேன். Nothing in order to practice vengeance. பழி வாங்கும்படியாக எந்த காரியத்தையும் உன் வாழ்க்கையிலே நான் செய்ய மாட்டேன். I'm looking further into your future. உன்னுடைய எதிர்காலத்திற்குள்ளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். I'm preparing you for the future. எதிர்காலத்துக்காக உன்னை நான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். If you're going through such a situation, will you please put up your hands and I would like to pray for you. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். Lord, I pray for everyone who's here this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். You know exactly the pain through which they're going through right now. ஆண்டவரே, அவர்கள் போகிறதான அந்த வலிகளை நீர் அறிந்திருக்கிறேன். But we also know at the end the result will be glory and greatness. ஆனால் அதே வேளையில் நாங்கள் அறிந்திருக்கிறோம், இந்த ஓட்டத்தினுடைய முடிவில் எங்களுக்காக மகிமையும் கனமும் காத்து கொண்டிருக்கிறது. There is a crown of glory waiting for us. ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு மகிமையின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Lord, I pray for all of my dear brothers and sisters. ஆண்டவரே, எனக்கு அருமையான இந்த சகோதர சகோதரிகளுக்காக நான் உம்மண்டை வருகிறேன். I pray that you bring them to a place of stillness right now. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தின் இடத்திற்கு ஆண்டவரே நீர் அவளை கொண்டு வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். As a good shepherd, lead them to the still waters right now. எப்படி ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே தன்னுடைய ஆடுகளை நடத்தி கொண்டு போகிறாரோ அதே போல that they can just rest in your holy presence. ஆண்டவரே, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் அவர்களை இளைப்பாறும்படியாக அவர்களை நடத்தி செல்வீராக. In the midst of all the enemies they are facing right now, ஆண்டவரே, அவர்களுடைய தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கிறதான எல்லா எதிராளிகளுக்கு மத்தியில that you prepare a wonderful table for them. ஆண்டவரே, அவர்களுக்காக ஒரு அருமையான பந்தியை ஆயத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். A wonderful table. அற்புதமான ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. That they are satisfied in every way.
ஆண்டவரே எல்லா விதங்களிலும் அவர்கள் திருப்தி அடையும்படியாக. As my brothers and sisters go away from this place, இப்பொழுது என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது, Lord, I know that you know our personal pains. ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். You know our personal pains. ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். Lord, come and heal us right now. ஆண்டவரே நீர் கடந்து வந்து எங்களை சுகமாக்குவீராக. Take us in your arms. ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே எங்களை எடுத்துக்கொள்வீராக. Carry us on your shoulders. ஆண்டவரே உம்முடைய தோள்களிலே எங்களை சுமந்து செல்வீராக. In times where we can hardly walk, ஆண்டவரே எங்களால் நடக்க முடியாத அந்த சூழ்நிலைகளின் மத்தியில கூட you are a God who takes us on your arms. ஆண்டவரே உம்முடைய தோள்களிலே எங்களை தூக்கிச் செல்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். Not only that you carry us, ஆண்டவரே நீர் எங்களை சுமந்து செல்வது மாத்திரமல்ல, but you will always say, I love you. நீர் எப்பொழுதும் எங்களை பார்த்து சொல்வீர், நான் உன்னை நேசிக்கிறேன். I never cease to love you. நான் உன்னை நேசிக்கிறதை நிறுத்துகிறதே இல்லை. And I will do this forever. நான் இதை எப்பொழுதுமாக உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். Ever since I interrupted into your sinful life one day, உன்னுடைய தனிப்பட்ட பாவமான வாழ்க்கைக்குள்ளாக நான் பிரவேசித்ததிலிருந்து my character will never change. என்னுடைய குணாதிசயம் ஒருபோதும் மாறுவதில்லை. Lord, I bless every one of them in Jesus' name right now. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். As they go away from this place, O Lord, ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது I bless everyone in the name of the Father, the Son, and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Take hold of their hands ஆண்டவரே அவருடைய கரங்களை நீர் பிடித்துக் கொள்வீராக. and lead them to your glory and to your greatness. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்குள்ளாகும் மகத்துவத்திற்குள்ளாகும் நீர் அவர்களை வழிநடத்தி செல்வீராக. Take away every shame of their lives in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு வெட்கங்களையும் நீர் எடுத்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன். Give them a peace that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர்களுக்கு தாரும். In the midst of all the enemies they may be facing right now, ஒருவேளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா எதிராளிகளுக்கு மத்தியில prepare for them a wonderful table. அவர்களுக்காக ஒரு அருமையான பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. Let goodness follow them all the days of their lives. ஆண்டவரே அவருடைய வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும்படியாய் நான் Let the ஜெபிக்கிறேன். grace of God always follow them. தேவனுடைய கிருபையானது எப்பொழுதும் அவர்களை தொடர்ந்து வருவதாக. Lord, be with them even in this coming week ஆண்டவரே and வருகிறதான forever. வாரத்திலையும் இன்னும் தொடர்ந்து அவர்களோடு கூட எப்பொழுதும் நீர் இருப்பீராக. As we come to the close of this service, இந்த ஆராதனுடைய முடிவிற்கு நாம் வரும்போது let us all join together and pray the prayer that Jesus taught to his disciples. கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருங்கிணைந்து ஜெபிக்கலாம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென்.